விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் ஒரு வழியாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. லாஜிக்கெலாம் பார்க்காம சும்மா ஃபேமிலியோட போய் பார்த்துட்டு வாங்களேன், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவியாகவே இருக்கும். எமோஷன் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், அண்ட் மியூசிக் ஆகட்டும், எல்லாமே படத்தில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா சூர்யா சாருக்கு ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. இதில் வந்து அவருக்கு ஆக்டிங்க்கு பெருசாக ஸ்கோர் பண்ணுற அளவுக்கான சீன்ஸ் எதுவுமே இல்லை. மனுஷன் ஆனால் பார்க்கறதுக்கு வந்து பயங்கர கிளாஸாக இருக்காங்க. இந்த வயசில் வந்து இவ்வளோ சாமிங்காக இருக்குது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய ஆக்டர்ஸ்க்கு அது வராது. மனுஷன் செமையாக இருக்கிற பார்க்கறதுக்கு. இதில் நம்ம குறிப்பாக பேசியே ஆக வேண்டிய ஒரு ஆளாக தெரியுமா, ஹீரோயின் மமிதா பைஜு தான். என்னங்க இந்த பொண்ணு இப்படி நடிக்கிறாங்க, ஐயோ சான்ஸ் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி க்யூட் சீன்லாம் வந்து சில பேர் பார்க்கும்போது கிரிஞ்சாக இருக்கும். தயவு செஞ்சு போக சொல்கிறாங்க, ஏன்டா அப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு சீன்லையும் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை கட்டி போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நிறைய ஹீரோஸ் மட்டும் தான் அதை பண்ண முடியும். பட் ஹீரோயின் வந்து அதை பண்ணுறது அப்படிங்கிறது சூர்யா மாதிரி ஒரு ஆள் கூட நடிக்கும்போது அவரை தாண்டி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அந்த விதத்தில் வந்து மமிதா பைஜுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் அடிக்கணும்னு தான் சொல்லணும். அவங்கள வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரியான நிறைய படங்களை போட்டு வேஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கு ஏற்ற கதையாக நல்ல கதையாக பார்த்து நடித்தாங்களா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் படத்தில் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு அந்த சீன் சொல்ல அப்படியே கோ வித் த ஃப்ளோன்னு போகுது. எந்த இடத்துல எனக்கு போர் அடிக்கல. பட் பர்டிகுலராக நான் ஒரு சீன் எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தது. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சுன்னா ராதிகா வந்து இறந்துற ஒரு சீன் வரும். அவங்க இறந்ததுக்கப்புறம் சூர்யா அவங்க ரூமில் போயிட்டு அவங்க மொபைல் எடுத்து பார்ப்பார். அதில் வந்து சஞ்சுகண்ணா இவருடைய பேர் மட்டும்தான் காலேஜில் ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்தது. நம்ம வீட்லேயே நம்ம பேரண்ட்ஸ் நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்களே, நம்மளை தாண்டி அவங்களுக்கு பெரிய உலகமே இருக்காது. ஆனால் என்னன்னா அவங்க இருக்கும்போது அவங்க கூட நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் உட்காந்து ஐயோன்னு வருத்தப்பட்டுட்டே இருப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் இருக்கும்போது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிஞ்சு அவங்க எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஓவராலாக ஒரு நல்ல படம் பார்த்து ஃபீல் எனக்கு இருந்தது. நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்சால் ஃபேமிலியோட தேட்டர் போய் பாருங்கள். தனியாக போய் பார்க்காதீங்க. அம்மா அப்பா ஃபேமிலி எல்லாரையும் ஒன்றா கூட்டு போய் பாருங்கள். அவங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக படம் பிடிக்காமல் போகிறது வாய்ப்பே இல்லை. அண்ட் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபேமிலி படம் பார்க்கும்போது லாஜிக்கெலாம் பார்க்காதீங்க. நம்ம வந்து ஒரு கிரைம் படம் பார்க்கும்போது லாஜிக் பார்க்க மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி எமோஷன் சார்ந்த ஒரு படம் வரும்போது மட்டும் லாஜிக் பார்ப்போம். அந்த மாதிரி லாஜிக்கெலாம் பார்க்காம உண்மையிலே அந்த எமோஷன் உங்களுக்கு என்ன ஆகுதோ, சிரிக்கணுமா, அழுகணும், அழுதா அந்த மாதிரி வந்து எமோஷனை வந்து எமோஷனாக பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. படம் நல்லாயிருக்கும்.